ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான ஒரு 3 கிளீனிங் ஐடியாஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 கிளீனிங் டிப்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடியது இந்த சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு காகிதம் தான். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 10 ரூ. 15 ரேஞ்சிலேயே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இது நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில நீங்க வந்து கஷ்டப்படாம, கை வலிக்காம ரொம்ப ஈஸியா இத வந்து வச்சு நீங்க அந்த பொருட்கள வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இத யூஸ் பண்ணி என்ன மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாத்திரங்கள் வந்து எந்த அளவுக்கு கரி பிடிச்சு அதிகமான கரையோட இருக்குது அப்படின்னாலுமே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பளிச்சுன்னு பளபளன்னு கிளீன் பண்ணிடலாம். இப்போ நார்மலா நம்ம வந்து பாத்திரம் கழுவும்போது இந்த மாதிரியான கரி பிடிச்ச பாத்திரங்கள வந்து எப்பவும் போல நம்ம தேய்ச்சு கழுவுனோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஃபுல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து கிளீன் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கரைகள் மட்டும் தான் போகுமே தவிர மத்தபடிக்கு இந்த கரையெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு, தனியா அதுக்குன்னே வந்து ஒரு கடாய் வச்சு மெயின்டெயின் பண்ணுறோம் அப்படின்னாலுமே, அந்த மாதிரியான எண்ணெய் கறைகள் வந்து பிடிச்ச சட்டிய கூட உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த கறை எல்லாமே வந்து நிமிஷத்தில போயிடுங்க. இந்த மாதிரி கறி பிடிச்ச கடாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய சப்பாத்தி கல்லு, தோசை கல்லு, அதுக்கப்புறமா நம்மளோட டாய்லெட் பவுல் இருக்கு இல்லையா? அதில ஒரு மாதிரியான மஞ்சள் கறை வந்து பிடிச்சிருக்கும் பாருங்க. உப்பு தண்ணி வந்து தொடர்ந்து அது படிஞ்சுட்டே இருக்கிறதுனால, ஒரு விதமான கறைகள் வந்து பிடிச்சிருக்கும் அந்த டாய்லெட் பவுல்ல கூட. அதே மாதிரி இப்போ இந்த சப்பாத்தி கல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். இதோட ஃபைனல் ரிசல்ட் வந்து நான் காட்டுறேன். கண்டிப்பா நீங்க நம்ப முடியாத அளவுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இத எப்படியெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கடாய் கிளீன் பண்றதுக்காக இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில தண்ணி எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன். இந்த தண்ணி வந்து லேசா கொதிக்க ஆரம்பிக்கும்போது, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற எந்த மாதிரியான பவுடரா இருந்தாலும், அதாவது எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே தான். அது வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்த வந்து கட் பண்ணி, அதோட சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதோட அந்த மூடியையுமே வந்து உள்ளுக்குள்ள தண்ணியில அப்படியே போட்டு விட்டுருங்க. அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோடா தூள் இருக்கு இல்லையா? அது வந்து சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருட்கள் மட்டும் தான் நம்ம இதில வந்து சேர்த்துக்க போறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடாய வந்து உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்கும்போது நீங்க கடாய் சேர்க்கறதுனால, அந்த பிடிச்சிட்டு இருக்க எண்ணெய் பிசுக்கு கரைகள் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் வந்து லூஸ் ஆகும். அதாவது ரொம்ப இறுக்கமா இருக்கிறதுனால நமக்கு தேய்க்கும்போது வராது. இந்த மாதிரி அந்த தண்ணீல போட்டு ஒரு 5லருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அத கொதிக்க விட்டீங்க அப்படின்னா, அந்த கரைகள் எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த டைம்ல நம்ம அந்த சாண்ட் பேப்பர யூஸ் பண்ணி தேய்க்கும்போது ரொம்ப ஈஸியா வந்துருங்க. கை வலிக்காம ரொம்ப கஷ்டம் இல்லாம அழகா நீங்க வந்து நிமிஷத்துல கிளீன் பண்ணிடலாம். ரொம்ப வருஷமா நீங்க வந்து கிளீன் பண்ணாமயே இந்த மாதிரி கடாயெல்லாம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு 10 நிமிஷமா கொதிச்சுட்டு இருந்தது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுட்டேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இத வந்து நம்ம அந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த கடாய தனியா எடுத்துறலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டா அந்த கரைய வந்து சொரண்டும்போதே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வருது இல்லையா? இப்போ இந்த கடாய வந்து நான் திருப்பி வச்சுக்கிட்டு, அந்த சாண்ட் பேப்பர் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி இந்த மாரி தேய்ச்சு காட்டுறேன் பாருங்க. லைட்டா இந்த மாரி வந்து தேய்க்க ஆரம்பிக்கும்போதே, ரொம்ப சூப்பராவே அந்த இடத்துல இருந்த அந்த கறி எல்லாமே வந்து போயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த கறி வந்து விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அந்த கடாய் ஃபுல்லாவே நம்ம வந்து சுத்தி சுத்தி இப்படி வந்து தேய்ச்சோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாவே போயிடுங்க. நம்ம நார்மலா வந்து ஒரு பாத்திரம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கடாய நம்ம வந்து தேய்க்கிறோம் ஸ்க்ரப்பர் போட்டு அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து நம்மளால முடியவே முடியாது. அந்த கையுமே வந்து நமக்கு ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சுரும். நமக்கு வந்து சரியா வந்து தேய்ச்சு கிளீன் ஒரு பாதி அளவுக்கு கூட நம்மளால கிளீன் பண்ண முடியாது. ஆனா, நீங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் கம்மியான பிரைஸ்லயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிளீன் ஆயிடுங்க. பாருங்க. முன்னாடி நான் காமிச்சப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப நம்ம கிளீன் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இதுவரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த ஐடியா தெரியாம இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம பளிச்சுன்னு பளபளன்னு கிளீன் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த பக்கம் வந்து இந்த கைப்பிடி இடுக்குல எல்லாமே வந்து நெறைய கறைகள் இருந்தது. அது ஒரே டைம்ல நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது நமக்கு சரியா போகாது. அடுத்தடுத்து நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது தான் அது ஃபுல்லாவே நமக்கு வந்து கிளீன் ஆகும். ஒரு தடவ நீங்க வந்து கடாய அந்த மாதிரி பளிச்சுன்னு கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நீங்க வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணும்போதும், நீங்க பக்குவமா பார்த்து இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, லைஃப் லாங் உங்களுக்கு வந்து பாத்திரங்கள் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க.
கண்டிப்பா இத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஐடியா, நம்ம சப்பாத்தி கல்ல எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து நார்மலா நம்ம வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இத தேய்க்கிறதுக்கு. இத வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, இந்த கல்லு வந்து லைட்டா சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வந்து அடுப்புல வச்சிடலாம். இப்ப நான் வந்து டெய்லி எங்க வீட்ல சப்பாத்தி தான். நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராவே வந்து சப்பாத்தி செய்றதுனால தான் அந்த கல்லு வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இத வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க இப்படி வந்து கிளீன் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவே வந்து கிளீன் ஆயிடும். லைட்டா சூடா அந்த கல்லு வந்து லைட்டா சூடாகும்போதே இந்த பேப்பர் வந்து வச்சுட்டு சுத்தி சுத்தி இப்படி தேய்ச்சீங்க அப்படின்னா, அழகா அந்த எண்ணெய் பிசுக்குகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து விட்டு வந்துரும். லைட்டா கல்லு சூடு ஏறுற வரைக்கும் தான் நம்ம வந்து வச்சிருக்க போறோம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கல்ல வந்து கீழ இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தேய்ச்சு விட்டுறலாம். இப்ப பாருங்க லேசா இந்த மாதிரி சுத்தி சுத்தி தேய்க்கும்போதே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா உருண்டு இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சுரும். இதுக்கு வந்து அந்த பேப்பருமே நமக்கு அதிகமா செலவாகாது. ஒரு 2 பீஸ் பேப்பர் மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா அந்த மாதிரி தேய்ச்சுக்கலாம். கீழ வந்து இந்த மாதிரி ஒரு மேட் போட்டுட்டு, அதுக்கு மேல அந்த கல்ல தூக்கி வச்சு நல்லா இந்த மாதிரி சுத்தி சுத்தி நம்ம வந்து தேய்ச்சு விடலாம். ஒரு 5 நிமிஷமே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு வந்து தேய்க்க வந்துரும். அந்த கரைகள் எல்லாமே ரொம்ப சுலபமா உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ பாருங்க, முன்னாடி வந்து நான் காமிக்கும்போது எப்படி இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நாங்க இப்போ தேய்ச்சுட்டோம். எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல யாருன்னா ஃப்ரீயா சும்மா உட்காந்து டிவி பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அப்படியே பிடிச்சு உட்கார வச்சு நீங்க அப்படி தேய்க்க விட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா வந்து தேய்ச்சு எடுத்துரலாங்க. ஜஸ்ட் ஒரு டிவி பார்க்குற நேரத்திலேயே உங்களுக்கு வந்து இந்த வேலையும் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப இது வந்து நான் ஃபுல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். எந்த அளவுக்கு கிளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ற பாத்திரங்கள், திரும்ப நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது, திரும்பவும் டக்குனு கரி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு 2 இல்ல 3 மாசம் கழிச்சு கூட நீங்க திரும்ப ஒரு தடவ இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணலாம். அதுவும் ரொம்ப கரை ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து கிளீன் பண்ணலாம். பாருங்க, கடையில கூட நான் வாங்கும்போது இந்த அளவுக்கு எனக்கு பளிச்சுன்னு குடுக்கவே இல்ல. ஆனா நம்ம வந்து தேய்ச்சு கிளீன் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பரா பளபளன்னு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இது வந்து அயர்ன் அப்படிங்கிறதுனால, கடையிலேயே நமக்கு இதில வந்து ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. துரு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாங்கிட்டு வரும்போது இதில வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து கிளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, எவ்வளோ சூப்பரா பளிச்சுன்னு நமக்கு வந்து கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கஷ்டப்பட்டு நம்ம கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கிளீனிங் வேலைகள ரொம்ப ஜாலியாவே நம்ம பண்ணலாம். ஆனா செலவும் ரொம்ப கம்மியா நம்ம வந்து பண்ண முடியும். நீங்க அந்த சாண்ட் பேப்பர் மட்டும் ஒரு 3, 4 பேப்பர் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா எப்பல்லாம் கரை அதிகமா இருக்கோ, அந்த டைம்ல தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து நீங்க வந்து பல மாசம் கழிச்சு தான் திரும்ப வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பரா பளிச்சுன்னு நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. மறக்காம இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடாயும் வந்து முன்னாடி ரொம்ப கரையா இருந்தது இல்லையா? ஸோ கடாயும் வந்து நிமிஷத்துல நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி தோசை தவாவும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம டாய்லெட் பவுல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உப்பு தண்ணி கரைகள்லாம் தொடர்ந்து அதில படிஞ்சுட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரியான மஞ்ச கரை வந்து பிடிச்சிருக்கும். இத நம்ம பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ற எந்த விதமான கெமிக்கல் கலந்த லிக்விட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே, அந்த மஞ்சக்கரை வந்து நமக்கு நிமிஷத்துல போகவே போகாது. ஸோ நிமிஷத்துல அப்படிங்கிறத விட நீங்க மணிக்கணக்கா தேய்ச்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அது வந்து போகவே போகாது. ஸோ அத தான் இன்னைக்கு நம்ம பளபளன்னு இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் மட்டுமே யூஸ் பண்ணி கிளீன் பண்ண போறோம். இப்போ சாண்ட் பேப்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கு. ஸோ எந்த கலர்ஸ்ல நீங்க வந்து வாங்குனீங்க அப்படின்னாலுமே ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒண்ணு தான். ஸோ எப்படி தான் நீங்க வந்து தேய்ச்சீங்க எந்த கலர் வாங்கி நீங்க கிளீன் பண்ணாலுமே உங்களுக்கு பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். இப்போ நான் எடுத்திருக்கிறது வேற கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இப்போ கையில வந்து க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ இத வந்து நம்ம தேய்ச்சு கிளீன் பண்ணும்போது, எந்த விதமான லிக்விடும் நீங்க எதுவுமே வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்டின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து தண்ணி மட்டும் ஊத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த கரை வந்து எங்கெல்லாம் இருக்கோ, அந்த இடத்துல வந்து இந்த பேப்பர வந்து யூஸ் பண்ணி, இப்டி வந்து தேய்ச்சு விடுங்க. அடுத்த 6 மாசத்துக்கு உங்களோட டாய்லெட் பவுல் வந்து நீங்க கிளீன் பண்ணணும் அப்டின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா நீங்க ஏதாவது லிக்விட் வந்து ஊத்தி, நீங்க பிரஷ் வந்து வச்சு தேய்ச்சு விட்டுறலாம். அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் கரை இருக்கும். மத்தபடிக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான கரைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இதில படியவே படியாது. ஸோ பாருங்க நம்ம வந்து தேய்ச்சுட்டோம். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரூ. 15 ரூ. 20 செலவுல பாருங்க எவ்வளோ விடாப்பிடியான கரைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்குமே ஷேர் பண்ணி குடுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நெறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேனல் பிளேலிஸ்ட்லயும் குடுத்துருக்கிறேன். மறக்காம வந்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா செக் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ட்ரஸ்டிங்கான இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.